ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பிரேக்ஃபாஸ்ட் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஹீரோயின் வழக்கம் போல் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களோட பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது. எப்படியாவது டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டோ போய் நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் யாருன்னு பார்த்தா கஸ்தூரி, அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் போகிறாங்க. அவங்க ஒரு காதல் குட்டி கதையை சொல்கிறாங்க. அந்த கதையில் இதே மாதிரி பிரச்சனை. இப்போ இறுதியில் அந்த பிரியணும்னு நினைக்கிற லவ் ஜோடிகள் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது, அந்த கஸ்தூரி அவங்க சொல்கிற காதல் கதை என்ன, அந்த காதல் கதையிலும் ஹீரோயின் வருவாங்க, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய ஆக்டிங் தாங்க சூப்பராக இருக்குது. ரெண்டு கதைகளில் வர ஹீரோயினுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதுவும் அந்த லவ் போர்ஷன்லாம் நல்லாவே இருக்குது, க்யூட்டாக இருக்குது, நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது, சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வரும், அவங்க ஓரளவுக்கு நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு இந்த காதல் போர்ஷன் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு காதல் கதைகள் வர அந்த காதல் போர்ஷன் நல்லாவே இருக்குது, அது நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய கிளைமேக்ஸ் நல்லா ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து சூப்பராக முடிச்சிருக்காங்க, அது நல்லாவே இருக்குது. இப்போ அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் வர அந்த போர்ஷனும் நல்லாவே இல்லைங்க. ஏன்னா இவங்க 80s 90s காலகட்டத்தில் என்ன நடக்குதோ அந்த லவ் ஸ்டோரி, அந்த பிரச்சனையை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அது செட் ஆகலை. இன்றைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ப படம் இல்லை, ட்ரெண்டிங்கில் இல்லை. இப்போ அந்த காலத்தில் லவ்வர்ஸ்க்கெலாம் என்ன பிரச்சனை வரும், அவங்க அப்பா அம்மாவால் என்ன பிரச்சனை வரும், அந்த சுச்சுவேஷனை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அது செட் ஆகலை, படம் பார்க்குறதுக்கு செட் ஆகலை. அது இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சு இன்றைய காலகட்டங்களில் 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்கன்னா நல்லாவே வந்திருக்கும். ஆனால் அது அங்கே இல்லை. குறிப்பாக ஹீரோயின்கள் தான் பயங்கரமாக அவங்களுடைய கேரக்டரை தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த காதல் காட்சிகள் தவிர மற்ற காட்சிகள்லாம் எதனால் சண்டை வருது ரீசன் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பழசாக இருக்குது. ஹீரோயினோட அந்த சண்டை வர காட்சிகள்லாம் சலுப்பை ஏற்படுத்துது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சண்டை தான், அதுவும் பழைய சண்டையாக இருக்குது. இன்றைய காலகட்டங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இவங்க கையில் எடுக்கவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மற்றபடி அந்த படத்தில் அந்த மாதிரி சின்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.